வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்களா? அப்போ மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பதிவு பெண்களுக்காக மட்டுமே. ஆமாங்க, பெண்களுக்காக மட்டுமே. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம யூடியூப் சேனல் நேம் சிற்பி 92 கிரீன் வேஸ். வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். சில பேர் தெரிஞ்சா ஓகே, தெரியலன்னா ஏத்துக்கோங்க. அப்பெல்லாம் நம்ம கூட பெரியவங்க இருப்பாங்க. அப்பா, அம்மா, மாமியார், தாத்தா, பாட்டி, சித்தப்பா அப்படின்னு ஒரு கூட்டு குடும்பமா நம்ம எல்லாருமே இருந்த காலமும் உண்டு. இப்ப அப்படி கிடையாது. எல்லாம் வெளியூர்ல படிக்கிறாங்க, எங்கெங்கயோ எல்லாமே பிரிஞ்சு போயாச்சு. அதுக்கான அவசியத்துல நம்ம இப்ப இருக்கிறோம். அதனால ஒன்றும் சொல்ல முடியாது. என்னன்னா, நீங்க எல்லாருமே புலம்புறீங்க. புலம்புறதுக்கு என்னங்க ரீசன்? அது உங்ககிட்ட தான் இருக்கு. என்னங்க, ஒருவேளை எங்க வீட்டுல சாமியே வர்றது இல்லையா? குலதெய்வ நடமாட்டமே இல்லையா? ஏன்னா எப்ப பாரு ஒரு மாதிரியாவே இருக்குங்க, அழுத்தமா இருக்குங்க. எப்ப பாரு ஒரே கவலையா இருக்கு. ஒரே ஒரு சொல்லவே முடியலங்க. யாருக்கிட்ட சொல்றது, என்ன பண்றது? என் வீட்டுக்காரன் ஒரு பக்கம் குடிச்சிட்டு போட்டு அடி அடின்னு அடிக்கிறான், பிள்ளைங்கெல்லாம் லோல் படுது அப்படின்னு நீங்க ரொம்ப மன அழுத்தத்துக்கு தள்ளுறதுக்கு காரணமே நீங்க தான். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க திருத்திக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா போல்டா இருங்க. அதுக்கு முதல்ல நீங்க வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை மட்டும் தலை குளிச்சா போதாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிங்க. டெய்லி மேல் குளிங்க. டெய்லி தலை குளிச்சாலும் நல்லதுதான். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ, என் உடம்புக்கு ஒத்துக்காதுங்க. ஆமா, புதுசா அப்படி டெய்லி குளிக்கும் போது கொஞ்சம் ஒத்துக்காதுதான் உடம்புக்கு. அது ஆரம்பத்துலன்னு நீங்க பழகி இருக்கணும். தலையில அழுக்கு சேர்ந்து 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 எனி டைம் ஏசில இருக்க போறீங்களா? கிடையாதுல்ல. கிச்சன்ல வேலை செய்வோம், நடப்போம், இங்க நடப்போம், வேர்த்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வந்துடும். அழுக்கு ஃபுல்லா உங்க மண்டையில வச்சிருக்கீங்க, அப்ப வீட்டுக்குள்ள அழுத்தம் இருக்கதானே செய்யும். வாரத்துக்கு ஒரு முறை தலை குளிக்கிறீங்களே, எப்படிங்க? அப்ப மத்த நாள்ல எப்படி? எவ்வளவு அழுக்கு தலையில சேர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு மன அழுத்தம் உங்களுக்குள்ள அது இறங்க ஆரம்பிக்கும். ரொம்ப நெகட்டிவிட்டியை ஓவரா உங்களுக்குள்ள வச்சுக்கிறீங்க. முதல்ல அதை துரத்தி அடிங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிச்சு பாருங்க. சுத்தமா இருங்க. உடம்புல அழுக்கு சேர விடாதீங்க. தலையில குறிப்பா அழுக்கு சேரவே விடாதீங்க. தலையில அழுக்கு சேர்ந்தாலே தலை தாங்க நமக்கு எல்லாமே. தலையில போட்டு அழுக்கு அழுத்த 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 ஃபேமிலிலையும் ஒரு அழுத்தம் உங்களுக்கு வரதான் செய்யும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிங்க. நீங்க வாரத்துக்கு ஒரு முறை சாமி கும்பிடுங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிங்க. உங்களால முடியும் அப்படின்னா டெய்லி கூட தலை குளிச்சு பாருங்க. தொடர்ந்து ஒரு 3 மாசம் கண்டினியூ பண்ணி பாருங்க. எவ்வளவு மாற்றம் தெரியுமா? உங்களுக்கு அதுக்கப்புறம் மனக்கவலைகள் இருக்காது, அழுத்தங்கள் இருக்காது. உங்க வீட்டுக்காரங்க உங்களை போட்டு குடிச்சிட்டு அடிக்கிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிற மன அழுத்தத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற உடல் அழுக்க வெளியே தள்ளி போடுங்க. ஃபர்ஸ்ட் தூக்கி எறிங்க, குப்பையில போடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போல்டா ஆகணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலையை குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருங்க. எப்பவும் ஒரு வாசனையாவே இருங்க. ஜவ்வாது உடம்புல எடுத்து லேசா கையில எடுத்து கொஞ்சமா வச்சு இப்படி அப்ளை பண்ணி உடம்புல அப்ளை பண்ணிக்கோங்க. உங்க உடம்புல இருந்து வாசனை மட்டுமே வரணுமே தவிர நாத்தம் வரவே கூடாது. பக்கத்துல ஒண்ணு இல்லை, நீங்களே போங்க. இப்ப கண்ணாடியில போங்க, உங்க தலைமுடி எல்லாம் கழட்டுங்க. எடுத்து இப்படி உலர விட்டுட்டு நீங்களா ஸ்மெல் பண்ணி பாருங்க. எவ்வளவு வேர்வை ஸ்மெல் வரும். அப்புறம் எப்படிங்க வீட்டுல மகாலட்சுமி வரும்? அப்புறம் எப்படி மகாலட்சுமி உங்ககிட்ட வரும்? ஃபர்ஸ்ட் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உடல் சுத்தத்தோட மனசு சுத்தத்தோடயும் இருக்கணும். வாயில கெட்ட கெட்ட வார்த்தை, தப்பு தப்பா பேசுறது, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, அடுத்தவங்களை பார்த்து எப்பப்பா நம்ம வீட்டுல புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓ, இவங்க இப்படி இருக்காங்க, எதிர் வீட்டுல அப்படி இருக்காங்க, பக்கத்து வீட்டுல அப்படி இருக்காங்க, அந்த புலம்புல நீங்க இருக்கக்கூடாதுங்க. புலம்பு கூடாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிங்க. வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. உங்களை நீங்களும் சுத்தமா வச்சுக்கோங்க. உங்க நாக்குல எப்பவுமே பேட் வேர்ட்ஸ் வரவே கூடாது. எப்பவுமே நல்லதே சிந்திங்க. எல்லாமே நல்லபடியா மாறும். உங்க லைஃபும் ஒரு நாள் சேஞ்சஸ் ஆகும். அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. ஓகே, நன்றி. மறக்காம லைக் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். மீண்டும் சந்திப்போம். சிற்பி 92 கிரீன் வேஸ் நம்ம யூடியூப்.